நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், live the life according to your vision and purpose instead of the expectations and opinion of others. பியூட்டிஃபுல்ங்க. நிஜமாவே கண்டிப்பாக இது நம்ம அத்தனை பேரும் கடைப்பிடிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே நம்ம தவற விட்டுடுறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா பாருங்க, லிவ் த லைஃப். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம். என்ன மூணாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிறந்த உடனே அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கோசரமே வி ஆர் லிவிங் த லைஃப். அடுத்தது மேரேஜ் ஆன உடனே ஹஸ்பண்டோட அவள் ஃபேமிலியோட அப்படி. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் ஆனதுக்கப்புறம் குழந்தைகளோட. ஸோ திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் அண்டர் கோயிங். பட் இங்கே லிவ் த லைஃப் சிங்கிளாக சொல்கிறான். பியூட்டிஃபுல்ங்க. இதை நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. லிவ் த லைஃப் இது தனிப்பட்ட முறைக்கு சொல்கிறா. அக்கார்டிங் டு யுவர் விஷன் அண்ட் பர்பஸ். எல்லாரும் அந்த விஷனையும் பர்பஸையும் நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டேன்னா, நம்ம பிறக்கும் போதே கடவுள் நமக்கு ஒரு ஆதிமுத்ராவோட எல்லா ஆக்சசரிஸும் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் அப்படின்னு எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த ஆக்சசரிஸ் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, ஒரு பர்பஸ்ஸு. அந்த பர்பஸுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு அவர் பண்டில் அனுப்பிச்சுட்டார். புரிஞ்சுதா? அதை நன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பர்பஸ் என்னது அப்படின்னு நீ ஒன்று ஆராய்ஞ்சுக்கணும். நீ ஃபஸ்ட்டு கடவுள் எனக்கு என்ன பர்பஸ் கொடுத்துருக்கார், எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அத்தனை பேரும் ஆராயணும். தெரிஞ்சுட்டு அதை விஷனாக வச்சுக்கணும். பியூட்டிஃபுல்ங்க. அதை நம்ம விஷனாக வச்சுட்டு அதை நம்ம வேலை பண்ணிகிட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்பஸ் அப்படின்னா, உங்களை 4 பேருக்கு நல்ல விஷயங்களை நீ பரப்பணும் அப்படிங்கிறத உனக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னு கேட்டான்னா, இப்போ சத்சங்கத்தை நீ 4 பேருக்கு பரப்பணும் அப்படிங்கிற உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான். அப்போ அதுதான் உன் வேலை. அப்போ நீ ஃபஸ்ட்டு சத்சங்கத்தை தயார் பண்ணணும். சத்சங்கத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ஒரு குழு தேவைப்படும். ஒரு அட்மாஸ்பியர், ஒரு கோவில் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஸ்லோகங்கள், பாட்டுக்கள் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யூ ஹவ் டு லேர்ன். அது பர்பஸ். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட விஷன் அப்படின்னு, ஒரு சத்சங்கம் தான் எனக்கு சரியாக இருக்கும், சத்சங்கம் தான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலை, 4 விஷயங்களை எனக்கு பரப்ப கொடுத்துருக்கார். ஸோ அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம், அதை நம்ம எப்படி பெருசாக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், எங்கெங்கே யாரெல்லாம் நம்ம கூப்பிடலாம், இப்படிங்கிற விஷன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதுதான் நம்மக்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது. சரி, இது ஸ்பிரிச்சுவல் பக்கம் போகாட்டாலும் ஒரு படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களை ஒரு டாக்டர், நீ 4 பேருக்கு நீ சேவை செய்யணும், நீ டாக்டர், அதான் பர்பஸ்ஸு. உனக்கு டாக்டர் அப்படிங்கிற பர்பஸ் கொடுத்துட்டு நீ 4 பேருக்கு நிறைய பேரை நீ நல்ல என்ன சொல்கிறது, அவளுக்கு நல்ல ஹெல்ப்னு அர்த்தம், அட்வைஸ், ஹெல்த் வைஸாக நீ நல்ல அட்வைஸ் பண்ணி அவளெல்லாம் உயிர் பிழைச்சி அவளெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு கடவுள் அனுப்பிச்சுட்டார். ஸோ நீ என்ன பண்ணுற, அந்த டாக்டர் அப்படிங்கிறதுக்கு உண்டான படிப்பு எல்லாம் படிக்கிற ஆச்சா. அதுக்கு உண்டான கான்சன்ட்ரேஷனோட படிப்பு படித்து எல்லாம் நல்லபடியாக ஒரு டாக்டர் ஆயாச்சு. அப்போது உன்னோட விஷன் என்ன? இப்போ டாக்டர் ஆயாச்சு. ஆனதுக்கப்புறம் நீ பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நீ பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, தட் ஷுட் பி அ விஷன். நீ ஃப்ரீயாக பண்ணு, பைசா கொடுத்து வாங்கு, தட் இஸ் இண்டிவிஜுவல். அது அவளோட இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்குது. பட் இதுதான், இப்படி தான் நம்மளை நிர்ணயிக்கம் பண்ணிக்கணும். நேற்று வரைக்கும் நீங்கள் பண்ணலையா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சரி, டாக்டர் சொல்லிட்டேன், படிப்பு சொல்லிட்டேன், ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டேன். இப்போ சமையல், நிறைய பேருக்கு நீ அன்னதானம் பண்ணணும்,
நீ நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு பர்பஸ் சுவாமி உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சமையல்னால் ஃபஸ்ட்டு என்னது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அப்போ எவ்வளோ பேருக்கு அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளோ பேருக்கு என்னென்ன மாதிரி குவான்டிட்டி பண்ணணும், எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிற விஷயங்கள், அதுக்குண்டான சம்மந்திச்சின விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ஃபஸ்ட்டு கேதரிங் பண்ணிக்கணும். கேதரிங் பண்ணினக்கப்புறம் அதை நீ விஷன், நான் இத்தனை பேருக்கு சமைச்சு கொடுப்பேன், இத்தனை பேருக்கு நான் என்ன சொல்கிறது, வயசானவாளுக்கு சமைச்சு கொடுக்கறது, அதை நீ கேட்ரிங் பிஸ்னஸாக நீ பண்ணணும். அதான் விஷன். அதை நான் பெரிய ஸ்கேலில் நான் பண்ண போகிறேன், இல்லை சின்ன ஸ்கேலாக நான் பண்ண போகிறேன், என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ பேர்த்த என்னால் பண்ண முடியும், இவ்வளோ பேரை ஆளை வச்சுக்க முடியும், அது விஷன். ஸோ பர்பஸ்ஸு என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டக்கப்புறம் அதை நீ செயல்படுத்தணும். அதில் நீ எக்யூப்ட் ஆகணும். அதில் நீ நல்ல தேர்ச்சி ஆனக்கப்புறம் அதையே நீ விஷனாக வச்சுக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. அதுதான் கடவுளுக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு பர்பஸை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான சமாச்சாரங்களே ஐட்டம்ஸையும் உங்களுக்கு கொடுத்து விட்டுட்டார். இப்போது டாக்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ டாக்டர் தான் உன்னோட பொறுப்பு, பர்பஸ் அப்படின்னு சொன்னால், அப்போது கான்சன்ட்ரேஷன், நல்லா படிக்கிறதுக்கு உண்டான பொறுமை, இந்த கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் கடவுள் ஆக்சசரிஸில் கொடுத்துட்டார். அப்புறம் நல்ல ஒரு மெமரி பவர் இருந்தால் தான் எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக எந்தெந்த கேள்வி கேட்டாலும் அழகாக நமக்கு எழுத தெரியும். அப்புறம் சயின்ஸுனாலே ட்ராயிங். அப்போ அந்த ட்ராயிங் வரையத்துக்கு உண்டான அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சுவாமி எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ யூ ஹாவ் அச்சீவ் தி பர்பஸ். அப்புறம் நீ என்ன பண்ணணும்? அதை விஷனாக மாற்றணும். எல்லாமே பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப அழகாக கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காருங்க. பட் நம்ம ஒழுங்காக கையாளாமல் செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்கோ, எக்ஸ்பெக்டேஷன். நான் இதை கொடுத்தா நீ என்ன கொடுக்குற, பேரம் பேசுறது. இப்போ நிறைய பேர் கடவுள்கிட்டே பேரம் பேசுகிறாங்கிறேன். சரி, அதெல்லாம் ரொம்ப நம்ம போகக்கூடாது. பட் எக்ஸ்பெக்டேஷனுங்கிற ஒரு வியாதி. இப்போ நான் உங்களுக்கு பர்பஸு டாக்டர்னு சொன்னேன். ஸோ நீ உன்னோட கோல் என்ன? டாக்டர் அப்படிங்கிற கோல். ஸோ அங்கே உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே வரக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். யூ ஹாவ் டு அச்சீவ் தட் கோல். டாக்டர் அப்படிங்கிற அந்த பட்டம் உனக்கு வரணுமானா யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள். நிறைய தூக்கம் இல்லை, சாப்பாடு, நிறைய காம்ப்ரமைசஸ்லாம் ஆகி டாக்டர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் விஷன், ராத்திரி பகலும் ராத்திரியுமா பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டானா யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு ஒர்க். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. ஸோ அழகாக கடவுள் கொடுத்ததை நம்ம பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், வி வில் என்ஜாய் அவர் லைஃப். அதுதாங்க லிவ் த லைஃப். செகண்ட் பார்ட்டு தேவையில்லாமல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கான்சன்ட்ரேஷன் செகண்ட் பார்ட்டில் தான் இருக்குது. ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், அடுத்தவா என்ன சொல்லுவா, அவள் என்ன சொல்லுவாளோ, இவன் என்ன நினைப்பாளோ, இதுலையே மோமோலே நம்ம உட்காந்துட்டுருக்கோங்க. அது வேண்டாங்க. தயவு செய்து ஃபஸ்ட்டு 2 பார்ட் நம்ம எப்போதுமே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கடவுள் அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கார். ஒவ்வொருத்தரையுங்க. ஸோ எல்லோரும் டாக்டர் கிடையாது, எல்லோரும் சமயக்காராக கிடையாது, எல்லோரும் சத்சங்கம் பண்ணக்கூடியவா கிடையாது. ஒவ்வொருத்தர் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கடவுள் என்ன கொடுத்தார் அப்படிங்கிற பர்பஸை இப்போலேருந்து உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் கம் டு நோ. இது நாங்கள் மெடிடேஷனில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோங்க. மெடிடேஷனில் நாங்கள் அழகாக என்னது, அப்போது உள்ளக்கூடிய கடவுள் பேசுங்க. அப்போது உங்களுக்கு பேசும்போது உங்களோட பதில் தெரிஞ்சிடும். ஓஹோ, இதுக்கு தான் என்னோடய பர்பஸா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் அதை விஷனாக வச்சுக்கணும். பியூட்டிஃபுல்ங்க. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மெடிடேஷன் பண்ணுங்கோ, கற்றுக்குங்கோ. முத்ராஸ், இந்த முத்ராஸ்லாம் பண்ணி அது யோகாசனா பண்ணி அதுக்கப்புறம் ரேக்கி, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ப்ராணிக் ஹீலிங், இதெல்லாம் ரொம்ப பஞ்சபூதங்களை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதே எவ்வளோ பெரிய எஃபெக்ட் தெரியுமா? அவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க, சத்தியமாக பேசுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். தட்ஸ் என்னோட தாரக மந்திரமே அதுதாங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். எதுவானாலும் கண்டிப்பாக பஞ்சபூதங்கள் நம்மளை அழகாக வழி நடத்தும். அதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா தாராளமாக என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம்.
அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் மை மெசேஜ் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.